This video sponsored by Buymote. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் என்ன வரப்போகுது? 21 ஏக்கர் நிலத்தில் மாற்றம். தமிழக அரசு மகிழ்ச்சி தகவல். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் இடத்தில் இருந்து அடுத்து என்ன வரப்போகிறது என்ற ஆர்வம் சமீப காலமாகவே எழுந்துள்ளது. குறிப்பாக சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் காலியாக உள்ள 21 ஏக்கர் நிலத்தை அரசு என்ன செய்ய போகிறது என்ற கேள்வியும் இன்று எழுந்துள்ளது. இது குறித்து தமிழக அமைச்சர் சேகர் பாபு முக்கிய தகவலை சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். இது பொதுமக்களின் கவனத்தை பெற்றிருக்கிறது. பொதுமக்களின் வசதிக்காகவும் நன்மைக்காகவும் கேளம்பாக்கத்தில் பேருந்து முனையம் புதிதாக திறக்கப்பட்டது. இதனால் கோயம்பேடு பஸ் ஸ்டாப்பை சுற்றியுள்ள 36 ஏக்கர் நிலையத்தை அரசு என்ன செய்யும் என்று எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அப்போதுதான் கோயம்பேட்டில் லூலு மால் அமைக்கப் போவதாக தகவல் வந்தன. உடனே பாமக தலைவர் அன்புமணி கடுமையான கண்டனம் தெரிவித்திருந்தார். வெளிநாட்டு முதலீட்டு ஈர்க்கின்றோம் என்ற பெயரில் மக்களுக்கு சொந்தமான நிலத்தை, பல்லாயிரம் கோடி மதிப்புள்ள அரசு நிலத்தை தனியாருக்கு தாரை வார்த்துப்படுவதை அனுமதிக்க முடியாது என்று கட்டமாக கூறியிருந்தார் அன்புமணி. கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலையம், தனியார் பேருந்து நிலையம், சந்தை பூங்கா, கூடுதல் நிலம் ஆகியவற்றை ஒருங்கிணைந்து 66 ஏக்கர் பரப்பளவில் சென்னையில் மிகப்பெரிய பூங்காவை அமைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இருந்தார். அன்புமணியின் கோரிக்கைக்கு தமிழக அரசு எந்த பதிலையும் அப்பொழுது சொல்லவில்லை என்றாலும் லூலு மால் கோயம்பேட்டில் அமைக்க உள்ளதாக கசியும் தகவலின் உண்மை நிலையை என்று மறுப்பு தெரிவித்திருந்தது. அதேபோல சில மாதங்களுக்கு முன்பு செய்தியாளர்களிடம் பேசியிருந்த அமைச்சர் சேகர் பாபு, கோயம்பேடு பேருந்து நிலையம் இன்னும் 1 வருட காலத்திற்கு தேவைப்படுகிறது. கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இயக்கப்படும் அனைத்து பேருந்துகளும் கிளம்பாக்கத்தில் இருந்து இயக்கப்படும் நிலையில் கோயம்பேடு பேருந்து நிலையம் அமைந்துள்ள இடத்தினை மக்களின் பயன்பாட்டிற்கு உகந்த வகையில் அவர்களின் கருத்துக்களை கேட்டறிவோம். பிறகு மக்களின் கருத்துக்களை முதல்வரின் கவனத்துக்கு கொண்டு சென்று சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் இறுதி முடிவினை எடுக்கும் என்று கூறியிருந்தார். இந்நிலையில் தமிழ்நாட்டில் சட்டப்பேரவையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது. இதில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்ந்த மானிய கோரிக்கை விவாதம் நடைபெற்றது. அப்பொழுது கேள்வி நேரத்தின் போது எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் பேசும்போது, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் கீழம்பாக்கத்தில் இருந்து மாற்றப்பட்ட நிலையில் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் காலியாக உள்ள நிலத்தில் அரசு என்ன செய்ய போகிறது என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த துறையின் அமைச்சர் சேகர் பாபு, கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் உள்ள 21 ஏக்கர் நிலத்தை மக்களுக்கு பயன்படும் வகையில் எப்படி மாற்றுவது என்பது குறித்து வடிவமைப்பாளர்கள் மூலம் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆய்வு பணிகள் முடிவடைந்த பிறகு உரிய முடிவு எடுக்கப்படும். மேலும் அங்குள்ள 4.5 ஏக்கர் நிலம் மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமானதாகும். இதில் 3 ஏக்கர் நிலத்தில் மாநகர பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன என்றார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.